அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்லப் போறேன். ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தானா. அவன் வீட்ல எலி தொல்லை அதிகமா இருந்துச்சாம். எலிய பிடிக்கிறதுக்காக பூனை ஒன்றை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சானா. பூனை வந்ததும் எலிங்களால முன்னாடி மாதிரி தானியங்களை திருடி சாப்பிட முடியலையா. பூனையை விரட்டணும், இல்லைன்னா அதை நம்மளுடைய நண்பர்களா மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு எலி கூட்டத்தை கூட்டி சொல்லிச்சான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயசான எலி, பூனை நம்மளுடைய ஜென்ம விரோதி, அதை நம்மளோட நண்பனாக்க வேண்டாம், அதை விரட்டுறதும் நம்மளால முடியாது, அதனால நம்ம வேற இடத்துக்கு போகிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிச்சான். அந்த வயசான எலி சொல்கிறத கேட்டுட்டு மற்ற எல்லா எலியும் வீட்டை விட்டு கிளம்பிச்சான். ஆனால் ஒரே ஒரு எலி மட்டும் அந்த பூனையை நம்மளுடைய நண்பனாக மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து போகலையாம். எப்படியாவது அந்த பூனையை நம்மளுடைய நண்பனாக மாற்றிக்கிட்டு இந்த வீட்டில் திருடி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிதான். ஒரு நாள் அந்த எலியை அந்த பூனை பிடிச்சிருச்சான். பூனைக்கிட்ட மாட்டின எலி, பூனையாரே என்னை விட்டுடு, நான் உன்னை நண்பனாக்கிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுட்டின்னா உனக்கு தினமும் விதவிதமான தின்பண்டங்களை நான் தரேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பாலும் காஞ்ச ரொட்டியும் தானே தினமும் கிடைக்குது அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லிச்சான். ஆனால் பூனை, எலியே எனக்கு பாலும் காய்ந்த ரொட்டியுமே போதுமானதாக இருக்குது, நீ நாளைக்கு தர தின்பண்டங்களுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு கிடைக்கிற உன்னுடைய கறியை இழக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எலியை கொன்று ருசித்து சாப்பிட்டுச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. எதிரிங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறது தவறான செயல், அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.